நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் பக்ரீத் பண்டிகை ஒட்டி சிறப்பு தொழுகையில் மக்கள் ஈடுபட்டனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் வழங்கும் தகவல்களை இப்போது கேட்கலாம். செல்வராஜ், தற்போது மேலப்பாளையத்தில் பக்ரீத் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக நாடு முழுவதும் இன்று பக்ரீத் திருவிழா என்பது கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தியாக திருநாளில் கொண்டாடப்படக்கூடிய இந்த பக்ரீத் திருவிழா என்பது நாடு முழுவதும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. உலகம் முழுவதும் தற்போது இன்று காலையிலிருந்தே இந்த பக்ரீத் திருவிழாவை ஒட்டியும் அந்த ஹஜ் பெருநாள் என சொல்லக்கூடிய இந்த பக்ரீத் திருவிழாவை ஒட்டி தங்களுடைய நேரடியாக சிறப்பு தொழுகை என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்திலே மிக அதிகமாக இஸ்லாமியர் வாழக்கூடிய மேலப்பாளைய பகுதியாகும். இந்த மேலப்பாளைய பகுதியில் இன்று காலையிலிருந்தே நீங்க நேரடியாகவே பார்க்கலாம். கிட்டத்தட்ட அங்கு உள்ள பஜார், திடல் மற்றும் உள்ளிட்ட 40 இடங்களில் இந்த சிறப்பு தொழுகை என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இந்த சிறப்பு தொழுகையின் போது தற்போது இங்க மாநகராட்சி திடலில் ஒரே இடத்தில் 10,000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த சிறப்பு தொழுகையில் மேற்கொண்டு வருகிறார்கள். இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகையாக பக்ரீத் தியாக திருநாள் என்றும் அல்லது ஹஜ் பெருநாள் என்றும் அழைக்கப்படுகிறது. இறைத்தூதர் இப்ராஹிம் நபியின் அசைக்க முடியாத இறை நம்பிக்கையும் அவரது தியாகத்தை போற்றும் வகையில்தான் ஆண்டுதோறும் ஹஜ் மாதம் 10ஆம் நாள் அன்று இந்த பண்டிகை என்பது கொண்டாடப்பட்டுக் கொண்டு வருகிறது. தனது மகனை இஸ்லாமியருக்கு இறைவனுக்காக தியாகம் செய்ய இப்ராஹிம் நபி முன்வந்தார். அவரது தியாகத்தை உணர்த்தும் மெய்சிலிக்கும் இறைவன் அந்த சோதனையின் ஒரு ஆட்டை பலி செய்தார். இந்த அடிப்படையில் தான் தற்போது குர்பானை கொடுப்பதற்கும் தங்கள் தயாராக கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் தான் இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து பள்ளிவாசலோ அல்லது திறந்த வெளி மைதானத்திலோ இந்த சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். பலி கொடுக்கப்படும் பிராணிகள் இறைச்சிகளை 3 சமமாக பிரிக்கப்படுகிறது. இதில் ஒரு பங்கு ஏழைகளுக்கும், ஒரு பங்கு உறவினர்களுக்கும், மீதமுள்ள ஒரு பங்கு தங்களுக்குமாக குடும்பத்துக்காக வழங்கப்படுகிறது. ஏழைகளுக்கு உதவுதல், உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு வாழ்த்து பரிமாற்றிக் கொள்ளுதல் ஆகியவற்றை தான் இந்த நாளில் ஒரு முக்கிய நோக்கமாகவும் உள்ளது. தியாக திருநாள் என்ற பக்தியில் நாடு முழுவதும் இஸ்லாமியர்கள் இன்று கொண்டாடி கொண்டு வந்தாலும் மேலப்பாளையத்தில் என்பது ஒரு தனி சிறப்பாக உள்ளது. என்றால் நாம் பார்க்கக்கூடிய இந்த மாநகராட்சியில் உள்ள பஜார், திடல் மற்றும் மாநகராட்சி திடல் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இந்த இஸ்லாமியர்கள் தற்போது சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். இதே போல பெண்களுக்கு என்று தனியாக இந்த சிறப்பு தொழுகையும் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. கிட்டத்தட்ட ஒரே இடத்தில் 10,000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் இந்த சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். இந்த சிறப்பு தொழுகையின் போது அவர்கள் உலகம் முழுவதும் போர் நிறுத்தப்பட்டு அமைதி நிலவ வேண்டும் என்பதுதான் அந்த சிறப்பு பிரார்த்தனையில் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து இனி வரும் காலங்களில் இது போன்ற போர் எதுவும் நடைபெறாமல் பொதுமக்கள் அனைவரும் அமைதியாக வாழ வேண்டும் என்பதுதான் இவர்கள் வலியுறுத்தி தற்போது இந்த பிரார்த்தனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நீங்க நேரடியாக அந்த காட்சிகளை பார்க்கலாம். குறிப்பாக 10,000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஒரே இடத்தில் நின்று இந்த சிறப்பு தொழுகை என்பது மேற்கொண்டு வருகிறார்கள். இதேபோல் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏர்வாடி, நாங்குநேரி உள்ளிட்ட பல்வேறு இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதியிலும் இந்த சிறப்பு தொழுகை என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இதேபோல தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் இந்த சிறப்பு தொழுகை என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. குறிப்பாக கடையநல்லூர் பகுதியில் இங்கே அதிகமாக இஸ்லாமியர் வாழக்கூடிய அந்த பகுதியிலும் இந்த சிறப்பு தொழுகை என்பது இன்று காலையிலிருந்தே அவர்கள் நேரடியாக ஒவ்வொரு பகுதியிலும் சிறப்பு தொழுகை என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. மேலப்பாளையம் என சொல்லக்கூடிய அந்த இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய அந்த பகுதியில் சுமார் 40க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சிறப்பு தொழுகை என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. இந்த சிறப்பு தொழுகையின் போது ஒருவருக்கு அந்த இறைவனை நாங்கள் சிறப்பு தொழுகையில் மேற்கொண்டு ஒருவருக்கொருவர் தங்களுடைய பக்ரீத் வாழ்த்துகளையும் தங்கள் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். மேலும் இதில் சிறிய குழந்தைகள் தங்களுடைய குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு வந்து இஸ்லாமியர்கள் நேரடியாக அந்த சிறப்பு தொழுகையில் பங்கேற்றுக் கொண்டு வருகிறார்கள். இறைவனிடம் தங்களுடைய பிரார்த்தனையை மேற்கொண்டால் அது நடைபெறும் என்பது ஒரு இதாக உள்ள ஒரு சூழ்நிலை. தற்போது இந்த பிரார்த்தனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறிப்பாக நீங்க நேரடியாக அந்த காட்சிகளை பார்க்கலாம். மேலப்பாளையத்தில் மிக அதிகமாக இஸ்லாமியர் வாழக்கூடிய அந்த பகுதியில் சுமார் 10,000க்கும் மேற்பட்டவர்கள் நேரடியாக இந்த இஸ்லாமியர்கள் தங்களுடைய இந்த பிரார்த்தனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சிறப்பு தொழுகையின் போது நேரடியாக வரக்கூடிய இந்த பகுதியில் அவங்க இருக்கக்கூடிய இந்த சிறப்பு தொழுகை என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது தான் நாம் நேரடியாக பார்க்கிறோம். இதற்கு பிறகு அவர்கள் குர்பானி என சொல்லக்கூடிய அந்த ஆட்டு இறைச்சிகளை மற்றும் இறைச்சிகளை கொண்டு ஏழைகளுக்கு உதவக்கூடிய நிகழ்ச்சியும் நடைபெறும். பூர்ணிமா, நேரலை தகவல்களை வழங்கியமைக்க நன்றி செல்வராஜ்.